அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது விளியத்தில் பள்ளி பேருந்து பாதுகாப்பு பற்றி பார்க்கவிருக்கும். பள்ளி பேருந்து பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகிறது. இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் இருந்து மாணவர்கள் தொலைவில் அமைந்திருக்கும் பள்ளிகளுக்கு சென்று படிக்கின்றனர். அவர்கள் தங்கள் தனிப்பட்ட விருப்பங்களின் காரணமாக தொலைவமை பள்ளிகளுக்கு செல்கின்றனர். அவ்வாறு தொலைவமை பள்ளிகளுக்கு சென்று படிக்கும்போது பள்ளி பேருந்து வசதியினை பயன்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது. பள்ளி பேருந்தினை மாணவர்கள் பயன்படுத்தும் போது அந்த பள்ளி பேருந்துகளில் அவர்களது பாதுகாப்பினை உறுதி செய்வது நம் ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகிறது. பொதுவாகவே சிறுவர் சிறுமியரின் பாதுகாப்பினை உறுதி செய்வது சமூகத்தின் ஒவ்வொருவரின் கடமையாகும். அதிலும் பள்ளி சார்ந்த அவர்களது பாதுகாப்பினை உறுதி செய்வது, பள்ளி பேருந்து பாதுகாப்பினை உறுதி செய்வது ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் ஆகியோர் ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகிறது. மேலும் அது சட்டப்பூர்வமான கடமையும் ஆகும். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு என்ற சர்வதேச குழந்தைகள் உரிமைகளுக்கான சட்டமானது முதன்மையான விஷயமாக குழந்தைகளின் மாணவ மாணவியரின் பாதுகாப்பினை பற்றி எடுத்துச் சொல்கிறது. அதன்படி பள்ளி ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மாணவ மாணவியரின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டியதாகிறது. இவ்வாறான பள்ளி பேருந்து பாதுகாப்பினை உறுதி செய்வது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. அந்த பேருந்து பாதுகாப்பு தொடர்பாக சட்டங்களையும் விதிமுறைகளையும் உருவாக்கி தந்துள்ளது. அரசு தாம் உருவாக்கிய விதிமுறைகளை தனது துறைகளை வைத்து கண்காணித்தும் நிர்வகித்தும் வருகிறது. அவ்வாறு அரசு சட்டங்களையும் விதிமுறைகளையும் மட்டும் உருவாக்கவில்லை, பள்ளி பேருந்து பாதுகாப்பு தொடர்பான வழிமுறைகளை, நெறிமுறைகளையும் கூட அவ்வப்போது உருவாக்கி நமக்கு அளிக்கின்றது. அத்தகைய விதிமுறைகளை, வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்கும்போது பள்ளி பேருந்து பாதுகாப்பானது நல்லபடியாக உறுதி செய்யப்படுகிறது. பள்ளி பேருந்து பாதுகாப்பினை பொறுத்தவரை அதன் கட்டமைப்பு, அதில் பணி செய்யும் ஊழியர்கள், மேலும் அதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி போன்றவை முக்கியத்துவம் பெறுகின்றன. பள்ளி பேருந்து பாதுகாப்பு விதிமுறைகளை நாம் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். அவை பள்ளி பேருந்து கட்டுமானத்தில் வெளிப்புறத்தில் செய்ய வேண்டியவை, உட்புறத்தில் செய்ய வேண்டியவை, ஊழியர்கள் தொடர்பானவை, பேருந்து பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் என்று நாம் வகைப்படுத்தலாம். இவை போக இந்த கோவிட்-19 காலத்தில் கொரோனா கோவிட்-19 பாதுகாப்பு நெறிமுறைகளையும் பின்பற்றுவது அவசியமானதாகிறது. பள்ளி பேருந்து விதிமுறைகளை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கும் போது மாணவர்களின் பாதுகாப்பானது உறுதி செய்யப்படுகிறது. பள்ளி நிர்வாகம் இவற்றில் தனிப்பட்ட கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய விதிமுறைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பள்ளி பேருந்தின் கட்டுமானத்தை பொறுத்தவரை அதன் வெளிப்புறத்தில் செய்ய வேண்டியவை. அதில் முதலாவதாக பள்ளி பேருந்தின் வெளிப்புறத்தில் அதன் முன்னும் பின்னும் பள்ளி பேருந்து அல்லது ஸ்கூல் பஸ் என்று மஞ்சள் வண்ணத்தில் பெரியதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு முதன்மையான விதியாகும். சில பள்ளிகளில் அவர்களுக்கு சொந்தமான பேருந்துகள் போக தனியார் வாகனங்களிலும் மாணவ மாணவியர் பள்ளிக்கு வருகின்றனர். அவ்வாறு தனியார் வாகனங்கள் அமர்த்தப்படும் போது அவற்றில் பஸ் ஆன் ஸ்கூல் டியூட்டி என்று பெரியதாக, வெஹிக்கிள் ஆன் ஸ்கூல் டியூட்டி என்று பெரியதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறாக ஆன் ஸ்கூல் டியூட்டி என்ற எழுதப்பட்ட தனியார் வாகனங்கள் பள்ளி மாணவர்களை
ஏற்றிச் செல்கின்றன என்பது பொதுமக்களுக்கு அரசு அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறையினர் போன்றவர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இவை போக பேருந்தின் வெளிப்பக்கத்தில் பள்ளியின் தொலைபேசி எண், பள்ளி பேருந்து மேலாளர்களின் தொலைபேசி எண் மற்றும் பிற நிர்வாகிகளின் தொலைபேசி எண்களும் பெரிதாக எழுதப்பட்டிருக்க வேண்டுவது அவசியமாகும். தனியார் வாகனங்களில் இத்தகைய எண்கள், பள்ளி நிர்வாகிகளின் எண்கள் பெரிதாக தனியாக எழுதி ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். பள்ளி பேருந்தின் கட்டமைப்பை பொறுத்தவரையில் அதன் ஜன்னல்களில் கிடைமட்டமான கம்பிகளை கொண்டு வலைப்பின்னல் அமைப்பில் மூடியிருக்க வேண்டும். இது மாணவர்கள் தங்கள் கரம், சிரம் போன்றவற்றை வெளியில் நீட்டாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கான வடிவமைப்பாகும். எனவே இத்தகைய வடிவமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். மேலும் பள்ளி பேருந்தின் உள்கட்டமைப்பை பொறுத்தவரையில் அதன் கதவுகளில் தரமான பூட்டுகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த பூட்டுகள் நன்கு இயங்கும் வண்ணமாக இருக்க வேண்டும். மேலும் பள்ளி பேருந்தில் அதன் வேகம் எப்போதும் 40 கிலோமீட்டர், மணிக்கு 40 கிலோமீட்டருக்கு மிகாமல் செல்ல வேண்டும். அவ்வாறு பேருந்து ஓட்டுநர்கள் 40 கிலோமீட்டருக்கு மிகாமல் செல்லும் வண்ணம் அவர்களின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வேக கட்டுப்பாட்டு கருவி ஒன்றும் கண்டிப்பாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பள்ளி பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்துவது கட்டாயமான ஒன்றாகும். பள்ளி பேருந்தின் உட்புறத்தில் தீ தடுப்பு சாதனம் கட்டாயமாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இதனுடன் ஒவ்வொரு பள்ளி பேருந்திலும் முதலுதவி பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்க வேண்டும். முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய மருந்து, பஞ்சு, கட்டும் துணி போன்றவை முழுமையாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்பட்டு அந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவை பள்ளி பேருந்தின் கட்டுமானத்தை பொறுத்த விஷயங்களாகும். அடுத்ததாக நாம் பள்ளி பேருந்து ஊழியர்களை பொறுத்த விதிமுறைகளை காண்போம். பள்ளி பேருந்து ஊழியர்களில் பேருந்து ஓட்டுநர் முதன்மையானவராக வருகிறார். பள்ளி பேருந்து ஓட்டுநராக ஒருவரை சேர்க்கும் முன்பு அவரை காவல்துறை சரிபார்த்து அவர் இதற்கு முன்பாக எந்த விதமான குற்ற நடவடிக்கைகளும் தவறான நடவடிக்கைகளும் ஈடுபடாதவர் என்பதனை உறுதி செய்த பின்பே அவர்களை ஓட்டுநராக பணியில் அமர்த்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான விதிமுறையாகும். மாணவ மாணவியர்கள் சிறுவர்களாக இருப்பதனால் அவர்களின் பாதுகாப்பில் ஓட்டுநர்களின் குணாதிசயமும் ஒரு முக்கியமான அங்கமாக உள்ளது. எனவே காவல்துறையால் சரிபார்க்கப்பட்டவர்களை மட்டுமே ஓட்டுநராக பணியில் அமர்த்த வேண்டும். மேலும் பள்ளி பேருந்தில் ஓட்டுநர் ஒருவர் போக குழந்தைகளை கண்காணிக்க உதவியாளர்களும் நியமிக்கப்பட வேண்டும். அவ்வாறு உதவியாளர்களை நியமிக்கும் போது அதில் பெண் உதவியாளர்களை நியமிப்பது மிகவும் விரும்பத்தக்க ஒன்றாகும். பொதுவாகவே சிறுவர்கள், சிறிய மாணவ மாணவியர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள் பெண்கள் உதவியாளராக அமர்த்தப்படும் போது உளவியல் ரீதியாக பாதுகாப்பாக உணர்வார்கள். எனவே பெண் உதவியாளர்கள் பள்ளி பேருந்தில் கண்டிப்பாக பணியமர்த்தப்பட வேண்டும். இவர்கள் போக ஒரு சில பள்ளிகளில் அதிகமான பேருந்துகள் இருக்கும்போது அந்த பேருந்துகளை நிர்வகிப்பதற்கு என்றே தனியான ஒரு மேலாளர் நியமிக்கப்பட வேண்டும். பள்ளி பேருந்துகள் சரியாக இயங்குகின்றனவா, மேலும் அவற்றில் பாதுகாப்பு ஒவ்வொரு முறையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதனை ஒரு மேலாளரை வைத்து நிர்வாகம் செய்ய வேண்டும். மேலும் பள்ளி பேருந்துகளில் மாணவர்களுடன் ஆசிரியர்கள் பயணம் செய்ய அவர்களை பள்ளி நிர்வாகம் பணிக்க வேண்டும். அவ்வாறாக ஆசிரியர்கள் மாணவர்களுடன் பயணம் செய்யும் போது மாணவர்களின் பாதுகாப்பு மிக மிக உறுதி செய்யப்படுகிறது. எனவே பள்ளி பேருந்தில் ஆசிரியர்களை பயணிக்க பணிக்க வேண்டும். இவர்கள் அல்லாமல், அதாவது பள்ளியின் ஓட்டுநர்,
பள்ளி பேருந்து உதவியாளர், மாணவர்களுடன் பயணிக்கும் ஆசிரியர், பள்ளி பேருந்து மேலாளர், இவர்கள் போக வெளியாட்கள் யாரும் கண்டிப்பாக பேருந்தில் ஏற்றப்பட பயணிக்க அனுமதிக்க கூடாது. அவ்வாறு செய்வது மிகவும் தவறான ஒரு நடைமுறை ஆகும். அது மாணவர்களின் பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும். எனவே பள்ளி பேருந்து தொடர்பான ஊழியர்களை தவிர, பள்ளி ஆசிரியர்களை தவிர மற்ற புதியவர்களை, வெளியாட்களை பள்ளி பேருந்தில் மாணவர்களுடன் பயணிக்க அனுமதிக்கவே கூடாது. அடுத்ததாக பள்ளி பேருந்து ஓட்டுநரின் உடல் நலம். இது ஒரு முக்கியமான விஷயமாகும். பள்ளி பேருந்து ஓட்டுநரின் உடல் நலத்தை, அவர்களது கண் பார்வை, அவர்களது மற்ற உடல் நல விஷயங்களை சரியான காலகட்ட இடைவெளியில் மருத்துவர்களை கொண்டு பரிசோதிக்க வேண்டும். மருத்துவ சான்றிதழ் பெற்ற பின்பே அவர்களை பள்ளி ஓட்டுநராக பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். அதுபோக பள்ளி பேருந்து பாதுகாப்பு தொடர்பான, சாலை பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் முக்கியமான விதிமுறைகளை வழங்குகின்றன. ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் அடிக்கடி கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற பயிற்சியினை புதுப்பிக்கும் விதமாக பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மேலும் சாலை பாதுகாப்பு வாரம் போன்ற போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வுகளை பள்ளி மாணவர்களை கொண்டே பொதுமக்களுக்கு நடத்த வேண்டும். அவ்வாறு மாணவர்களை கொண்டு நடத்தும் போது அந்த தகவல்கள் பொதுமக்களை போய் சென்றடையும். அதன் மூலமாக பொதுமக்களும் பள்ளி பேருந்து பாதுகாப்பில் தங்களால் ஆன பங்கினை ஆற்றுவார்கள். எனவே பள்ளி பேருந்து வசதியினை பயன்படுத்தும் ஒவ்வொரு பள்ளியும் தங்கள் மாணவர்களை கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு வாரத்தில் நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள், பேரணிகள், நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள், பேரணிகள் போன்றவற்றை நடத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், பள்ளி பேருந்து பாதுகாப்பில் இது மிக மிக அவசியமானதாகும். பேருந்தில் பயணிக்கும் மாணவர்களின் பயணம் தொடர்பான கருத்துக்களை பள்ளி ஆசிரியர்கள் மூலமாக நிர்வாகம் கேட்டறிய வேண்டும். அந்த கருத்துக்கள் ஓட்டுநரின் நடவடிக்கைகள், ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் போன்ற பள்ளி பேருந்து ஊழியர்களின் நடவடிக்கைகள், ஓட்டுநர் செல்லும் வேகம், ஓட்டுநரின் உதவியாளர் மாணவர்களிடம் பழகும் விதம் போன்றவற்றை கருத்துக்களாக கேட்டறியலாம். இவ்வாறு கேட்கப்பட்ட கருத்துக்கள் பள்ளி நிர்வாகத்தால் ஆய்வு செய்யப்பட்டு அதில் ஏதேனும் மாற்றம் தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக பள்ளி நிர்வாகம் அத்தகைய மாற்றங்களை மாணவர்களின் பாதுகாப்பு கருதி எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இவை பொதுவான பள்ளி பேருந்து பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் ஆகும். இந்த தகவல்கள் போக தற்போது இந்த பேண்டமிக் காலத்தில் COVID-19 தொடர்பான சில தற்காப்பு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். COVID-19 பழக்க வழக்கங்கள் பள்ளி பேருந்து பயணத்திலும் கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதனை ஆசிரியர்களும் நிர்வாகத்தினரும் பேருந்து ஊழியர்களும் மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். சிறுவர் சிறுமியர், மாணவ மாணவியரின் COVID-19 பாதுகாப்பு நமது கைகளில் உள்ளது. எனவே அது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். அவற்றில் முதன்மையானது பள்ளி பேருந்து வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் ஒரு நாளைக்கு 2 முறை சானிடைசர்கள் கொண்டு துப்புரவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டிப்பான முறையில் எந்த விதமான சமரசமும் இன்றி தரமான சானிடைசர்களை கொண்டு பள்ளி பேருந்தின் உட்புறமும் வெளிப்புறமும், முக்கியமாக மாணவர்கள் தங்கள் கைகளால் தொடக்கூடிய இடங்களை நல்ல முறையில் சானிடைசர்களை கொண்டு தூய்மைப்படுத்தி இருக்க வேண்டும். மேலும் பேருந்தின் உள்ளே ஓட்டுநர், உதவியாளர், மாணவர்கள் ஆகிய ஒவ்வொருவரும் சமூக இடைவெளியினை கடைபிடிக்க வேண்டும். பள்ளி பேருந்து இருக்கைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வண்ணம் ஒரு வரிசையிலும் ஒரு மாணவரே
இருக்க அனுமதிக்க வேண்டும். சாதாரண காலங்களை போன்று நெருக்கி எடுத்துக்கொண்டு ஒரு வரிசையில் 2 3 மாணவர்கள் சேர்ந்து அமரும் வண்ணம் கண்டிப்பாக நாம் அனுமதிக்க கூடாது. அதனை உறுதி செய்யும் வண்ணம் ஒவ்வொரு வரிசையிலும் மாணவர்கள் அமருவதற்காக 1 2 3 என்று ஸ்டிக்கர்களை ஒட்டி வைக்கலாம். அடுத்ததாக, ஒவ்வொரு நாளும் பள்ளி பேருந்தை பயன்படுத்தும் மாணவ மாணவியர் பேருந்தினில் ஏறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வெப்பமானி அவர்களது உடலை தொடாமல் பரிசோதிக்கும் வெப்பமானியாக இருக்க வேண்டியதும் அவசியமானதாகிறது. எனவே இத்தகைய கருவிகள் பள்ளி பேருந்தில் எப்போதும் கிடைக்கும் வண்ணமாக நிர்வாகிகள் வைத்திருக்க வேண்டும். பள்ளி பேருந்து ஜன்னல்களை திரைசீலை கொண்டு கண்டிப்பாக மூடக்கூடாது. ஏனெனில் பள்ளி பேருந்தின் உட்புறம் வெளிக்காற்று வந்து செல்லும் விதமாக திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். திரைசீலை கொண்டோ வேறு பொருட்களை கொண்டோ பள்ளி பேருந்து ஜன்னல்களை மூடுவது தவறான செயல் ஆகும். ஜன்னல்களை திறந்து வைத்திருப்பது விரும்பத்தக்க நடவடிக்கையாக உள்ளது. அதன் மூலமாக புதிய காற்று உள்ளே வந்து வெளியே செல்வது உறுதி செய்யப்படுகிறது. பேருந்தின் உட்புறம் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் பள்ளி பேருந்து உட்புறத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று மாணவ மாணவியர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். தேவையில்லாமல் பேருந்தின் உட்புறத்தில் எதனையும் தொடக்கூடாது என்ற தகவல்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாணவர்களை கைகளுக்கு உரையிடவும் கேட்டுக்கொள்ளலாம். அவ்வாறு நாம் செய்யும் போது அவர்களுக்கு கைகளின் மூலமாக எந்த கிருமிகளும் பரவாமல் இருப்பதனை உறுதி செய்கிறோம். COVID-19 தொடர்பான செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பொதுவானதாகவும் பள்ளி பேருந்திலும் என தனிப்பட்ட முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பது விரும்பத்தக்க ஒன்றாகும். பள்ளி பேருந்தின் உட்புறத்திலும் கிருமி நாசினியை மாணவர்கள் பயன்படுத்தும் விதமாக பள்ளி பேருந்தின் ஏறியவுடன் இறங்கும் போது கிருமி நாசினியை பயன்படுத்தும் விதமாக அதனுள் கிருமி நாசினி தேவையான அளவு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பேருந்து உதவியாளர் மாணவர்களை கிருமி நாசினி பயன்பாடு கொடுத்து அறிவுறுத்த வேண்டும். இதுவரை நாம் பள்ளி பேருந்து தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகள் வழிமுறைகளை பார்த்தோம். என்னென்ன பார்த்திருக்கிறோம்? பள்ளி பேருந்தின் கட்டுமான விஷயத்தில் அதன் வெளிப்புறத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், அதன் உட்புறத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும். பள்ளி பேருந்து என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். பள்ளி நிர்வாகிகளின் பள்ளி பேருந்து மேலாளரின் தொலைத்தொடர்பு எண்கள் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பள்ளி பேருந்தின் உட்புறத்தில் கதவுகளின் பூட்டு சரியான முறையில் இட்டிருக்க வேண்டும். வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். தீ தடுப்பு சாதனம் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பள்ளி பேருந்து ஊழியர்கள், ஓட்டுநர், உதவியாளர் மற்றும் மேலாளர் போன்றோர் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது சார்ந்த விதிமுறைகள் ஆகியவற்றை பார்த்தோம். மேலும் பள்ளி பேருந்து பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் குறித்தும் நாம் பார்த்தோம். தற்போதைய COVID-19 காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள், பள்ளி பேருந்து பயணம் தொடர்பாக எடுக்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இதுவரை நாம் பார்த்தோம். இவ்வாறான விதிமுறைகளை நாம் உறுதி செய்யும் போது நம் மாணவ செல்வங்களின் பள்ளி பேருந்து பாதுகாப்பினை நாம் நல்லபடியாக கவனித்துக் கொள்கிறோம். அவர்களின் முழுமையான பாதுகாப்பிற்கு நாம் பொறுப்பேற்கிறோம். எனவே இவற்றை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பள்ளி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் போன்றவர்கள் மட்டுமே இத்தகைய பள்ளி பேருந்து பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள், நெறிமுறைகள் ஆகியவற்றை அறிந்திருக்க வேண்டும், அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. இவர்களுக்கு இது கட்டாயமானதாகிறது. எனினும் சாதாரண பொதுமக்களும் இவை போன்ற விதிமுறைகளை அறிந்து கொண்டு தங்கள் ஊர்களில் உள்ள பள்ளி பேருந்துகளில் இவையெல்லாம்
முறையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்று கண்காணிக்க வேண்டும். பேருந்து வசதியினை பயன்படுத்தும் மாணவ மாணவியரின் பெற்றோரும் தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டு இவை போன்ற விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பது கண்காணிக்கப்பட வேண்டும். இவ்வாறாக நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது நமது மாணவ மாணவியரின் பேருந்து பாதுகாப்பு சரியான முறையில் உறுதி செய்யப்படுகிறது. நன்றி.